வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம். இது பாத்தீங்கன்னா அமால்கமேஷன் சாப்டர்ல இருந்து கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Raman Limited agrees to purchase the business Krishnan Limited on the following terms. அதாவது ராமன் லிமிடெட் என்ன பண்றாங்க? கிருஷ்ணன் லிமிடெட பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகே, என்னென்ன டேர்ம்ஸ் பார்க்கலாம். For each of the 10,000 shares of rupees 10 each in Krishnan Limited. கிருஷ்ணன் லிமிடெட்ல 10,000 ஷேர் இருக்கு. ஒரு ஷேரும் 10 rupees. ஓகே, இதுக்கு 2 shares in Raman Limited of rupees 10 each will be issued at an agreed value of rupees 12 per share. ஓகேவா? கிருஷ்ணன் லிமிடெட்ல இருக்க ஒரு ஷேருக்கும் ராமன் லிமிடெட்ல 2 ஷேர்ஸ் தராங்க. அதாவது 10,000 ஷேர் கிருஷ்ணன் லிமிடெட்ல இருக்கு. அந்த 10,000 ஷேருக்கு ரெண்டு ஷேர், ஒரு ஷேருக்கு 2 ஷேர். ஓகே, அப்ப 10,000 ஷேருக்கு எவ்வளவு? 20,000 ஷேர்ஸ் வந்து ராமன் லிமிடெட் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு ஷேர் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ரூபாய் அப்படின்ற வேல்யூல வந்து கொடுக்குறாங்க. ஓகே, in addition rupees 4 per share cash will be paid. ஓகே, அது மட்டும் இல்ல, வெறும் ஷேர்ஸ் மட்டும் ஒரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்கல, கேஷும் தராங்க. எவ்வளவு தராங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கும் 4 rupees அப்படின்ற முறையில கேஷும் தராங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 8% டிபெஞ்சர் worth rupees 80,000 will be issued to settle rupees 60,000 9% debentures in Krishnan Limited. ஓகே, பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் லிமிடெட்ல இருக்க எவ்வளவு டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா 60,000 9% டிபெஞ்சர்ஸ் இருக்கு. ஓகே, 8% டிபெஞ்சர்ஸ் worth 80,000 will be issued. ஓகே, அதுக்கு செட்டில் பண்றதுக்கு எவ்வளவு தராங்கன்னா 80,000 worth டிபெஞ்சர்ஸ் ராமன் லிமிடெட் வந்து கொடுக்குறாங்க கிருஷ்ணன் லிமிடெட்க்கு. டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 8% டிபெஞ்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கிருஷ்ணன் லிமிடெட்ல இருந்தது 9%. ஓகே, ஆனா இது வந்து நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு எடுக்க வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட், rupees 10,000 will be paid towards expenses of winding up. ஓகே, வைண்டிங் அப் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். எஸ், இப்ப இத எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? எஸ், இப்ப ஷேர்ஸ் வந்து எவ்வளவு தராங்க? ராமன் லிமிடெட் கிருஷ்ணன் லிமிடெட் ஒரு ஷேருக்கும் 2 ஷேர். அப்ப இங்க இருக்குது 10,000 ஷேர்ஸ். அப்ப 10,000 into 2 divided by 1. 2 divided by 1ன்றது என்ன? ஒரு ஷேருக்கு 2 ஷேர். அதுக்காக தான் 2 divided by 1 போடுறோம். அந்த ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 12 rupees. எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,40,000. ஓகே, ஷேர்ஸ் மட்டும் 2,40,000 worth கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கேஷ் கொடுக்குறாங்க இல்லையா? எவ்வளவு கேஷ் கொடுக்குறாங்க? ஒரு ஷேருக்கும் 4 rupees. இங்க எவ்வளவு ஷேர் இருக்கு? 10,000 ஷேர். அப்ப 10,000 into 4, 40,000 rupees என்ன கொடுக்குறாங்க? கேஷா கொடுக்குறாங்க. அப்ப ஷேர்ஸா வந்து 2,40,000 அண்ட் கேஷா 40,000. மொத்தம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,80,000. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நம்ம இந்த வைண்டிங் அப் எக்ஸ்பென்சஸ் பத்தியோ இந்த டிபெஞ்சர்ஸ் பத்தியோ ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இங்க என்ன பே பண்றோம் அப்படின்னா ஷேர்ஸ் கொடுக்குறோம், கேஷ் கொடுக்குறோம். இதுதான் வந்து நெட் பேமெண்ட் மெத்தட் படி பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். பாருங்க, கொஸ்டின் வெறும் கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதனால இவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணா போதும். 5 மார்க் இந்த ப்ராப்ளம்க்கு. ஓகே, ரொம்ப ஈஸி. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து கால்குலேட் பண்றது ரொம்பவே ஈஸி. 5 மார்க்ல எப்பொழுதுமே வந்து கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான் இருக்கும். ஏன்னா இந்த அமால்கமேஷன் சாப்டர்ன்றது ஒரு பெரிய வாஸ்டான சாப்டர். அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். நிச்சயம் உங்களால 5 மார்க் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். Thank you for your patient listening.